ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வகி டைரி. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். எடுத்த விளாகுங்க இது. ஏர்லி மார்னிங் 5 ஓ கிளாக்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் டைம் கிளம்புறதுனால டிராஃபிக் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. 4 மணிக்கு எழுப்பி கிளப்புனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. நாங்கள் எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாங் வாக் பாஸ்டன்ற பிளேஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோங்க. இங்கே தான் வேல் வாட்ச் டூர் வந்து அவைலபிளாக இருக்கு. ஒரு ட்ரிப்பு மத்தியானம் ஒரு ட்ரிப்புன்னு கூட்டிட்டு போறாங்கங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையில தான் புக் பண்ணியிருந்தோம். காலையில புக் பண்ணதுனால க்ரௌடுமே ரொம்ப வந்து கம்மியாக தான் இருந்தது. 2 வாரத்துக்கு முன்னாடியே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டோங்க. $75 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து $55, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து $67 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட்டுங்க. டிக்கெட் நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 ஹவர்ஸ் முன்னாடியே வந்து கேன்சல் பண்ணணும். அப்போ தான் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேல் வாஷ் டூர் வந்து 3 to 4 ஹவர்ஸ்ங்க. ஃபுட்டு பார்த்தீங்கன்னா க்ரூஸ்குள்ளே வந்து அவைலபிளாக இருக்குங்க. போட் ஏறினதும் ஃபஸ்ட்டு நாங்கள் கொண்டு வந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் வேல் வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டு சீசன்னு சொல்கிறாங்கங்க. சீ சிக்னஸ் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா வாமிட் எடுக்க வந்து கவர் கொண்டு போயிடுங்க. எனக்கு வந்து ஏறும்போது நல்லா இருந்ததுங்க. போட் வந்து ஸ்பீடாக போக போக தலை சுற்றி வந்து வாமிட் வந்துருச்சு. வாமிட் எடுக்கிறதுக்குன்னே பெரிய டஸ்ட்பின் வச்சுருப்பாங்க போல். டஸ்ட்பின் வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. நாங்க கிளம்புன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க. ஆனா போட் ஏறினதும் நல்லா குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்வெட்டர் இல்லைன்னா ஜர்க்கின் வந்து எடுத்துட்டு போங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் மேல டிராவல் பண்ணாங்க. ஆனா ஒரு வேல் கூட பார்க்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் 1 ஹவர் டிராவல் பண்ணலாம். அங்க வந்து வேல் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வேல் வந்து வரவே இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் டிராவல் பண்ணலாம். வேல் வந்து வரலன்னா போட் வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னு சொன்னாங்கங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வந்து ஒரு வேல் வந்து வந்ததுங்க. வேல் வந்த வீடியோவை ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேல் வரும்போது மைக்ல வந்து கரெக்டா அனௌன்ஸ் பண்ணிடுவாங்கங்க எந்த டைரக்ஷன்ல வருதுன்னு. ஆனா கொஞ்சம் நீங்க ஃபாஸ்டா பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்க டிராவல் பண்ற அன்னைக்கு வந்து வேல் வந்து பார்க்க முடியலன்னா இன்னொரு நாள் வந்து வர சொல்லிடுவாங்க. போட்டு ரிட்டர்ன் வரும்போது எல்லாரும் நாங்க வெளியில நின்று நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இவ்வளோ பெரிய கடல்ல திமிங்கலத்தை பார்த்தது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. போட் டிராவல் டைம் பார்த்தீங்கன்னா மொத்தமா 4.5 ஹவர்ஸ்க்கு மேல வந்து ஆயிடுச்சுங்க. வேல் வாட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் டிரைவ்ல வந்து கிம்பல் ஃபார்ம்ன்ற இடத்துக்கு வந்து போயிட்டோம். இங்க வந்து ஃப்ரெஷ்ஷா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி சேல் பண்றாங்கங்க. ஐஸ்கிரீம்காகவே நிறைய பேர் வந்து இங்க வராங்க. ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சிருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. வீக்கெண்ட் நீங்க எங்க போனீங்கனாலும் ரொம்ப க்ரௌடா தாங்க இருக்கும். இங்க சின்னதா ஒரு ஜூ வந்து இருக்குங்க. கார் ரைடு, ஜிப்லைன் ஆக்டிவிட்டி எல்லாம் இருக்கு. வீக்கெண்ட்றதுனால ரொம்ப க்ரௌடா இருந்தது. எங்களால லைன்ல நின்னு போக முடியல. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் வந்து நிறைய இருந்ததுங்க. ஒரு ஹாஃப் டே வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க வந்தீங்கன்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.